Good morning students. இன்னைக்கு நம்ம ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் பார்க்கலாம். இதில் லேர்னிங் அப்ஜெக்டிவ்ஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டு ரீகால் கலெக்ஷன் அண்ட் ஆர்கனைசேஷன் ஆஃப் discrete data, to recognize and distinguish among the different types of averages such as the arithmetic mean, median and mode of discrete data. Mean, median, mode. They are ரொம்ப important. சரியா? To learn to compute different types of average. So இதுதான் நம்ம என்ன செய்ய போகிறோம், ஸ்டாட்டிஸ்டிக்ஸ்லே இம்பார்ட்டன்ஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா மீன், மீடியன், மோட். இதை தான் நம்ம என்ன செய்ய போகிறோம், பார்க்க போகிறோம். ஆல்ரெடி நீங்கள் 6th என்ன பண்ணியிருப்பீங்க, டேட்டா கலெக்ஷன் ஆஃப் டேட்டாஸ் என்ன செஞ்சுருப்பீங்க, படிச்சிருப்பீங்க. அப்படி தானே, எப்படி வந்து டேட்டாஸ் வந்து கலெக்ட் பண்ணுறது அப்படிங்கிறத படிச்சிருப்பீங்க. இப்போ நான் ஃபஸ்ட்டு எங்கே போகிறேன் அப்படின்னா, எப்படி மீன் கண்டுபிடிக்கிறது, ஆவரேஜ், சரியா, எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படிங்கிறது தான் நம்ம என்ன செய்ய போகிறோம், பார்க்க போகிறோம். சரியா? ஸோ மீன் ஃபார்முலா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சம் ஆஃப் ஆல் அப்சர்வேஷன்ஸ் டிவைடட் பை நம்பர் ஆஃப் அப்சர்வேஷன்ஸ். இதான் வந்து என்னது ஃபார்முலா. இந்த ஃபார்முலாவை யூஸ் பண்ணி தான் நம்ம என்ன பண்ண போகிறோம், சம்மு செய்ய போகிறோம். சரியா? அரித்மெட்டிக் மீன் பாருங்கள். Now let us see one of the measures of central tendency, that is the arithmetic mean. Consider this situation. Measures of central tendency. இதில் ஒன்று தான் என்னது arithmetic mean. நெக்ஸ்ட்டு மீடியன், லாஸ்ட் என்னது மோடு. இப்போ ஒரு சம் எடுத்துகிட்டு அதுக்கு மீன், மீடியன், மோடு மூணுமே கண்டுபிடிச்சிங்க அப்படின்னா எப்படி வரும், சேம் ஆன்சர் தான் என்னது கிடைக்கும். சரியா? ஃபஸ்ட் இப்போது மீன் என்ன செய்ய போகிறோம், கண்டுபிடிக்க போகிறோம். சரியா? த டெய்லி வேஜஸ் ஆஃப் யுவர் ஒர்க்கர்ஸ் ஃபார் 10 days இஸ் as follows. ஃபைண்ட் த ஆவரேஜ் இன்கம் ஆஃப் த ஒர்க்கர். ஒர்க்கரோட ஆவரேஜ் இன்கம் என்ன அப்படின்னு கேட்காங்க. சரியா? மீன் கேட்கலையே அப்படின்னு என்ன செய்யக்கூடாது, நீங்கள் பார்க்கக்கூடாது. ஆவரேஜ்னாலும் அரித்மெட்டிக் மீன்னாலும் என்ன தான், சேம் தான். சரியா? இப்போ ஃபார்முலா நமக்கு என்னது, சம் ஆஃப் ஆல் அப்சர்வேஷன்ஸ் டிவைடட் பை நம்பர் ஆஃப் அப்சர்வேஷன்ஸ். இது கொடுத்துருக்காங்க இல்லையா, இதுதான் என்னது, ஸோ இதான் அப்சர்வேஷன்ஸ். வேஜஸ் கொடுத்துருக்காங்க இல்லையா, 250, 350, 100, 400, 150, 270, 450, 320, 610, 750. இதெல்லாம் என்னது, அப்சர்வேஷன்ஸ். ஸோ இதெல்லாம் நம்ம என்ன செய்யணும், ஆட் பண்ணணும், சம் ஆஃப் ஆல் அப்சர்வேஷன்ஸ்க்கு. நம்பர் ஆஃப் அப்சர்வேஷன்ஸ்னால் கவுண்ட் பண்ணுங்கள், 1 2 3 4 5 6 7 8 9 10 அப்சர்வேஷன்ஸ் என்ன தந்துருக்காங்க, கொடுத்துருக்காங்க. சரியா? ஸோ சம் ஆஃப் ஆல் அப்சர்வேஷன்ஸ் டிவைடட் பை நம்பர் ஆஃப் அப்சர்வேஷன்ஸ், 10 அப்சர்வேஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. சரியா? ஸோ இதெல்லாம் ஆட் பண்ணும்போது நமக்கு என்ன கிடைக்கும், 3650 கிடைக்கும். 10ஆல் டிவைட் பண்ணும்போது 365 கிடைக்குது. ஸோ ஹென்ஸ் த ஆவரேஜ் இன்கம் ஆஃப் த ஒர்க்கர்ஸ் இஸ் 365 rupees. சரியா? ஒரு நாள் வந்து 750 rupees இன்கம் வருது, ஒரு நாள் பார்த்தா 250 வருது. அப்போது ஓவராலாக அவங்க என்ன ஆவரேஜில் வந்து வாங்குகிறாங்க இன்கம் அப்படிங்கிறத தான் நம்ம என்ன செஞ்சுருக்கோம், இந்த அரித்மெட்டிக் மீன் கண்டுபிடிச்சிருக்கோம். சரியா? ஸோ நம்ம பார்க்கும்போது ஒரு நாளைக்கு மினிமம் 365 rupees அவங்களுக்கு என்ன செய்யுது, ஆவரேஜாக கிடைக்குது. சரியா? ஆவரேஜாக என்ன கிடைக்குது, 365 rupees கிடைக்கும். ஓகே, செகண்ட் சம் போகலாமா? The mean of 9 observations is 24. Find the sum of the 9 observations. மீன் கொடுத்துட்டாங்க. The mean of 9 observations என்ன கொடுத்துட்டாங்க, 24ன்னு கொடுத்துட்டாங்க. அப்போ find the sum of the observations. அப்போ அதில் sum of the observations கண்டுபிடிக்க சொல்கிறாங்க. ஃபார்முலா எழுதிக்கோங்க, arithmetic mean sum of all observations divided by number of observations. ஸோ மீன் வந்து 24ன்னு கொடுத்துருக்காங்க. நமக்கு தெரியாதது என்னது, சம் ஆஃப் ஆல் அப்சர்வேஷன்ஸ் தெரியாது. இதை தான் ஃபைண்ட் அவுட் பண்ணணும், டிவைடட் பை நம்பர் ஆஃப் அப்சர்வேஷன்ஸ் 9. சரி, இப்போ 9 24 என்ன செய்கிறோம், நம்ம மல்டிப்ளை பண்ணும்போது நமக்கு சம் ஆஃப் ஆல் அப்சர்வேஷன்ஸ் கிடச்சிரும். சரியா? 216. ஓகேவா? நெக்ஸ்ட் தேர்ட் எக்ஸாம்பிள் பாருங்கள். த மீன் ஏஜ் ஆஃப் 15 டீச்சர்ஸ் இன் எ ஸ்கூல் இஸ் 42. 15 டீச்சர்ஸோட
ஏஜுக்கு என்ன பண்ணுறாங்க, ஆவரேஜ் கண்டுபிடிக்கிறாங்க. என்ன கிடச்சிருக்கு, 42 கிடச்சிருக்கு. இப்போ த ஏஜஸ் ஆஃப் த டீச்சர்ஸ் ஆர், அவங்களோட ஏஜஸ்லாம் கொடுத்துருக்காங்க. என்ன கொடுத்துருக்காங்க பாருங்கள், ஒரு டீச்சரோட ஏஜ் 35, அடுத்து 42, 48. அடுத்து பாருங்கள், 2 டீச்சரோட ஏஜ் டேரெக்டாக என்ன செய்யலை, கொடுக்கல. எக்ஸு எக்ஸ் ப்ளஸ் 8ன்னு கொடுத்துட்றாங்க. ரிமைண்டர் டீச்சர்ஸோட ஏஜஸ்லாம் என்ன செஞ்சுருக்காங்க, அக்யூரேட்டாக கொடுத்துட்டாங்க. கொடுத்துட்டு ஃபைண்ட் த வேல்யூ ஆஃப் எக்ஸ் அண்ட் அன்னோன் ஏஜஸ் ஆஃப் த 2 டீச்சர்ஸ். ஸோ எக்ஸோட வேல்யூ கண்டுபிடிக்கணும், அந்த டீச்சர்ஸோட ஏஜும் என்ன செய்யணும் நீங்கள் கண்டுபிடிக்கணும்னு சொல்லி என்ன செஞ்சுருக்காங்க, சொல்லியிருக்காங்க. இப்போ நம்ம என்ன பண்ணுறோம், எப்பவும் போல் மீன் ஃபார்முலா எழுதுகிறோம். டோட்டல் ஏஜஸ் ஆஃப் டீச்சர்ஸ் டிவைடட் பை நம்பர் ஆஃப் டீச்சர்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ மீன் வந்து 42 நமக்கு என்னது தெரியும், த மீன் ஏஜ் வந்து 42ன்னு தெரியும். நம்பர் ஆஃப் அப்சர்வேஷன்ஸும் என்னது தெரியும் 15. எங்கே வந்து என்ன ஆயிரும், நம்பர் ஆஃப் டீச்சர்ஸ்னு வந்துடும். ஸோ டோட்டல் ஏஜுங்கும் போது அங்கே இருக்கிற எல்லா டீச்சர்ஸோட ஏஜையும் நம்ம என்ன செய்கிறோம், கவுண்ட் பண்ணுறோம். சரியா, அப்போ நம்ம கவுண்ட் பண்ணும்போது நமக்கு என்ன கிடைக்குது, இதெல்லாம் நம்ம ஆட் பண்ணணும்னு நமக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னா, அந்த ப்ராக்கெட்டை எடுத்துட்டிங்க அப்படின்னா நம்பர்ஸ் எல்லாத்தையும் ஆட் பண்ணுங்கள். அதே மாதிரி எக்ஸ் ப்ளஸ் எக்ஸ் என்ன வந்துடும், 2xன்னு வந்துடும். அப்போ 2x ப்ளஸ் இந்த நம்பர்ஸ் எல்லாம் ஆட் பண்ணால் 550 கிடைக்குது. டிவைடட் பை 15 இஸ் ஈக்குவல் டு என்ன இருக்குது, இங்கே 42 இருக்குது எழுதிக்கிறோமா. இப்போ இந்த 15ஐயும் 42 என்ன செய்யணும், கிராஸ் மல்டிப்ளை பண்ணுறேன். ஆல்ரெடி அப்போ இங்கே என்ன இருக்கும், 550 ப்ளஸ் 2x. நமக்கு தேவை எக்ஸோட வேல்யூ தான், அதனால 2xை மட்டும் இங்கே வச்சுக்கோங்க. 550 ஆப்போசிட் சைட் கொண்டு போகிறோம், அப்போ மைனஸ் 515 ஆகிடும். ஸோ 630லேருந்து 550 சப்ட்ராக்ட் பண்ணால் நமக்கு என்ன கிடச்சிரும், 80 கிடச்சிரும். இப்போ 2x வந்து 80 அப்படிங்கும்போது எக்ஸ் வந்து என்ன வரும், 2ஆல் டிவைட் பண்ணுறோம். சரியா, என்ன வந்துடும், 14 கிடச்சிரும். தர்ஃபோர் த ஏஜ் ஆஃப் த டீச்சர் எக்ஸ் இஸ் 40. இப்போ எக்ஸோட வேல்யூ 40, அப்போ அந்த டீச்சரோட ஏஜ் 40 எழுதிடுவோம். இங்கே எக்ஸ் ப்ளஸ் 8ன்னு இருக்குது, அப்போ 40 ப்ளஸ் 8 என்ன வந்துடும், 48. அப்போ ஒரு டீச்சரோட ஏஜ் வந்து 40, அனதர் டீச்சரோட ஏஜ் வந்து 48 அப்படின்னு நம்ம என்ன செஞ்சிடலாம், ஆன்சர் எழுதிடலாம். சரியா, மேத்ஸ் வந்து நான் உங்களுக்கு சொல்லும் போதே புக்கு எடுத்து என்ன செஞ்சுக்கோங்க, பக்கத்தில் வச்சுக்கோங்க. சரியா, நான் சொல்ல புக்கை பாருங்கள், உங்களுக்கு ஈஸியாக என்ன செஞ்சிடும், அண்டர்ஸ்டாண்ட் ஆயிரும். சரியா, ஸோ நெக்ஸ்ட் எக்ஸாம்பிள், இஃப் த மீன் ஆஃப் த ஃபாலோயிங் நம்பர்ஸ் இஸ் 38, ஃபைண்ட் த வேல்யூ ஆஃப் எக்ஸ். இங்கேயும் அதே மாதிரி தான், மீன் கொடுத்துட்டாங்க, எக்ஸோட வேல்யூ கண்டுபிடிக்க சொல்கிறாங்க. அப்போ சம் ஆஃப் த அப்சர்வேஷன்ஸ், ஸோ நம்பர் ஆஃப் அப்சர்வேஷன்ஸ். சரியா, அதே மாதிரி எழுதிட்டு என்ன பண்ணுங்கள், எக்ஸை மட்டும் ஒரு சைடு வச்சுட்டு வேல்யூ என்ன செஞ்சிடும், எக்ஸோட வேல்யூ கண்டுபிடிச்சிடும். ஸோ எக்ஸ் இஸ் 43ன்னு என்ன செஞ்சிடும், கிடச்சிடும். இப்போ நம்ம எக்ஸைஸ் சம்குள்ளே போகலாமா. சரிங்க, பாருங்கள், த மீன் ஆஃப் ஃபஸ்ட்டு 10 நேச்சுரல் நம்பர் இஸ், 10 நேச்சுரல் நம்பருக்கு என்ன செய்கிறாங்க, மீன் கண்டுபிடிக்க சொல்கிறாங்க. அப்போ நம்ம எப்படி கண்டுபிடிக்கிறது, 10 நேச்சுரல் நம்பர்ஸ்னால் என்ன வந்துடும், 1 + 2 + 3 + 4 + 5 + 6 + 7 + 8 + 9 + 10 நேச்சுரல் நம்பர்ஸ் டிவைடட் பை என்னது 10. அப்படி தானே, 10 நேச்சுரல் நம்பர்ஸ்க்கு என்ன கண்டுபிடிக்கணும், மீன் கண்டுபிடிக்கணும். அப்போது இது எல்லாத்தையும் ஆட் பண்ணணும். அப்படி தானே, 10, இங்கே 9 1 ஆட் பண்ணால் 10, திரும்ப 8 2 ஆட் பண்ணால் 10, திரும்ப 7 3 ஆட் பண்ணால் 10, அடுத்து 6 4 ஆட் பண்ணால் 10, அப்புறம் ஒரு 5 இருக்குது. அப்படி தானே, 10 20 30 40 50 55. இப்போ 55/10 இப்போ என்ன கிடச்சிரும், 5.5. ஸோ த மீன் ஆஃப் த ஃபர்ஸ்ட் 10 நேச்சுரல் நம்பர் இஸ் 5.5. Are you understand? Yes. Next பாருங்க, if the average selling price of 15 books is 235, then the total selling price is 15 books என்ன செஞ்சுட்டாங்க கொடுத்துட்றாங்க, நம்பர் ஆஃப் அப்சர்வேஷன்ஸ் கொடுத்துட்றாங்க 15, மீன் ஆவரேஜாக என்ன செஞ்சிடறாங்க 235 கொடுத்துட்றாங்க. அப்போ நமக்கு என்ன கிடைக்கும், டோட்டல் செல்லிங் ப்ரைஸ் என்ன கிடைக்கும், என்ன பண்ணணும், டோட்டல் செல்லிங் ப்ரைஸ்க்கு என்ன கண்டுபிடிக்கணும், டோட்டல் செல்லிங் ப்ரைஸ் என்ன கண்டுபிடிக்கணும், 15ஓட இதை மல்டிப்ளை பண்ணிடணும், மீன் வேல்யூவை என்ன செஞ்சிடணும் 235 மல்டிப்ளை பண்ணிடணும். சரியா, ஸோ 235 15ஆல் மல்டிப்ளை பண்ணோன்னா 5 5s are 25, 3 5s are 15, 17, 2 5s are 10 plus 1 11, 1 5 is 5, 1 3 is 3, 1 2 is 2, 5 7 plus 5 12க்கு remainder 1 2 5 3. So 3525
525. ஓகேவா? நெக்ஸ்ட் தேர்டு பாருங்கள், த ஆவரேஜ் ஆஃப் த மார்க்ஸ், இதோட ஆவரேஜ் கேட்டிருக்காங்க, அந்த மார்க்கோட ஆவரேஜ் கேட்டிருக்காங்க. என்னெல்லாம் கொடுத்துருக்காங்கன்னு பாருங்கள். 2 + 9 + 5 + 4 + 4 + 8 + 10. How many observations? 1 2 3 4 5 6 7. So add பண்ணா என்ன வரும்? 11 16 20 24 32 42 divided by 7. Cancel பண்ணா என்ன வந்துரும்? 7 டேபிள் சொல்லுங்க. 5 7s are 35, 6 7s are 42. So answer is 6. சரியா? ஆன்சர் எல்லாம் என்ன செய்யணும், அங்கே என்ன செய்யணும், நோட் பண்ணணும். 3525. சரியா? இங்கே என்ன வந்துடும், இங்கே என்ன வந்துடும், 6. நெக்ஸ்ட் பாருங்கள், த ஆவரேஜ் ஆஃப் இன்டிஜர்ஸ் பிட்வீன் -10 to +10. -10லேருந்து +10 வரைக்கும் நம்ம என்ன செய்யணும், ஆவரேஜ் கண்டுபிடிக்கணும். -10லேருந்து +10 வரைக்கும். நல்லா பாருங்கள், ஜீரோக்கு இந்த பக்கம் ஃபுல்லாக என்ன இருக்கும், என்ன இருக்கும், நெகட்டிவ் வேல்யூஸ் இருக்கும். அப்படி தானே? -4 -3 -2 -1 0, அப்புறம் 1 2 3 4 5 6 7 8 9 10. -10லேருந்து +10 வரைக்கும் டிவைடட் பை how many values? ஜீரோக்கு இந்த பக்கம் ஒரு 10 வேல்யூஸ், அந்த பக்கம் ஒரு 10 வேல்யூஸ், 20. இதோட என்ன ஆயிரும், 21 ஆயிரும். இப்போ இங்கே பாருங்கள், -10 +10 கேன்சல் ஆயிரும். -9 + 9 -8 + 8 -7 + 7 -6 + 6 -5 + 5 -4 + 4 -3 + 3 -2 + 2 -1 + 1. ஸோ 0. அப்போ என்ன கிடச்சிரும், 0/21 வந்துடும். அப்போ ஆன்சர் என்ன வந்துடும், 0ன்னு கிடச்சிரும். சரியா? நம்ம போடாமலே என்ன செஞ்சிடலாம், எழுதிடலாம். சரியா? நெக்ஸ்ட் பாருங்கள், செகண்ட் சம். ஏஜ் ஆஃப் 15 ஸ்டூடெண்ட்ஸ் இன் 8th ஸ்டாண்டர்ட் இஸ், ஏஜ் கொடுத்துருக்காங்க, 15 ஸ்டூடெண்ட்டோட ஏஜ். ஃபைண்ட் த மீன் ஏஜ் ஆஃப் த ஸ்டூடெண்ட். இப்போ பாருங்கள், இந்த 8th ஸ்டாண்டர்டுங்கிறத நீங்கள் என்ன செய்யக்கூடாது, மைண்டில் வச்சுக்கணும்னு அவசியம் இல்லை. நமக்கு தேவை how many students, அங்கே கொடுத்துருக்குற டேட்டாஸும் how many மெம்பர்ஸுங்கிறது தான் நமக்கு என்னது இம்பார்ட்டன்ஸ். சரியா? செஞ்சுருவீங்களா? மீன் இஸ் ஈக்குவல் டு நம்பர் ஆஃப் சம் ஆஃப் அப்சர்வேஷன்ஸ் டிவைடட் பை நம்பர் ஆஃப் அப்சர்வேஷன்ஸ். ஸோ இது எல்லாத்தையும் ஆட் பண்ணி 15 என்ன செஞ்சிடணும், டிவைட் பண்ணி எழுதிடணும். சரியா? நெக்ஸ்ட்டு பாருங்கள், த மார்க் ஆஃப் 14 ஸ்டூடெண்ட்ஸ் இன் ஏ சயின்ஸ் டெஸ்ட் அவுட் ஆஃப் 50. 50க்கு இவ்வளோ மார்க்கு 14 ஸ்டூடெண்ட்டோட மார்க்கு. சரியா? சயின்ஸ் டெஸ்ட்டில் 50 மார்க்குக்கு ஸ்டூடெண்ட் வந்து எப்படி வாங்கியிருக்காங்க, ஒரு ஸ்டூடெண்ட் 34 வாங்கியிருக்காங்க. 50 out of 23, 50 out of 10, 50 out of 45. ஆனால் இந்த 50 நீங்கள் என்ன செய்ய வேண்டாம், கவுண்ட் பண்ணிக்க வேண்டாம். 14 ஸ்டூடெண்ட்ஸுங்கிறத மீன் பண்ணிக்கோங்க. இந்த மார்க்கை என்ன செஞ்சுக்கோங்க, ஆட் பண்ணிக்கோங்க. பண்ணிவிட்டு மீன் மார்க் என்ன செஞ்சிடலாம், நம்ம கண்டுபிடிச்சிடலாம். த மேக்ஸிமம் மார்க் அப்டைன்டு. மேக்ஸிமம் மார்க் என்னன்னு பாருங்கள். இங்கே ஹையஸ்ட் மார்க் யார் வாங்கியிருக்கான்னு பாருங்கள். 47 இருக்குதா? 47க்கு அப்புறம் யாரும் வாங்கியிருக்காங்களா? இல்லை. ஸோ 47 தான் என்னது ஹையஸ்ட்டு மார்க்கு. நெக்ஸ்ட்டு பாருங்கள், மேக்ஸிமம் மார்க் என்னது 47. மினிமம் மார்க் என்ன வரும்? இங்கே 10 இருக்குது. 10 கீழே ஏதாவது மார்க் இருக்கா? 10 கீழே இல்லை. அப்போ மினிமம் மார்க் என்ன வந்துடும், 10ன்னு வந்துடும். சரியா? இப்போ ஆவரேஜ் மீன் மார்க் கண்டுபிடிச்சிடலாமா? மீன் மார்க் கண்டுபிடிக்கலாமா? இங்கே பாருங்கள், இதிலே நான் ஆட் பண்ணுறேன். சரியா? 4 + 3 7, 7 + 5 12, 12 + 4 16, 16 + 7 16 + 7 16 7 ஆட் பண்ணால் என்ன வரும்? 23. ஸோ 23. 23 + 5 28, 28 + 7 35, 36, 36 இந்த ரெண்டும் என்ன வந்துடும் 46, 46 5 51 60, 60க்கு என்னது 0. அப்போ 6 ரிமைண்டர் என்ன வந்துடும் 6 வந்துடும். 6 + 3 9, 11, 12, 16, 20, 24, 27, 30, 34, 37, 39, 40, 42,
46, 49. So 490. So 14 members. Okay. So 114 is 14, 2 14s are, இது வந்து sum of observations அப்படிதானே, இது number of observations. Cancel பண்ணா என்ன வரும்? 114 is 14, 2 14s are 28, 3 14s are 42, remainder என்ன வந்துரும்? 42, அப்போ 7 7 0 70, 70னா 5 14s are 70. So 35 என்ன செஞ்சிரும்? கிடச்சிரும். மீன் வந்து என்னது? மீன் இஸ் ஈக்குவல் டு 35. ஓகேவா? மேக்ஸிமம் மார்க் வந்து 47, மினிமம் மார்க் வந்து 10. ஓகேவா? இப்போ நெக்ஸ்ட் சம் போகலாமா? The mean height of 11 students in a group is 150. So mean value என்ன செஞ்சுட்டாங்க? 115 கொடுத்துட்றாங்க. The height of the students are, எல்லாரோட ஹைட்டும் கொடுத்துருக்காங்க. நம்ம எக்ஸாம்பிள் சம்ஸ் பார்த்தோம்னா அதே மாடல் தான். இது அப்படியே என்ன செஞ்சுருங்க? சரியா? ஒய் ப்ளஸ் 4, இங்கே நம்ம என்ன பார்த்தோம்? எக்ஸ் ப்ளஸ் 8ன்னு பார்த்தோம். இதே மாடல் தான், அப்படியே நீங்கள் என்ன செஞ்சிடலாம். சரியா? ஸோ அந்த ஸ்டூடெண்ட்ஸோட ஹைட்லாம் கொடுத்துருக்காங்க. ஃபைண்ட் த வேல்யூ ஆஃப் ஒய் அண்ட் த ஹைட் ஆஃப் 2 ஸ்டூடெண்ட்ஸ். சரியா? செஞ்சிடலாமா? நெக்ஸ்ட் அதே மாதிரி 5th சம் பாருங்கள். த மீன் ஆஃப் ரன் ஸ்கோர்டு பை அ கிரிக்கெட் டீம் இன் த லாஸ்ட் 10 innings இஸ் 276. 10 innings கொடுத்துருக்காங்க, அதோட ஆவரேஜ் அதாவது மீன் கொடுத்துட்டாங்க 276. நம்பர் ஆஃப் அப்சர்வேஷன்ஸ் வந்து என்னது? 10. ஒரு வேல்யூ மட்டும் என்ன கொடுத்துருக்காங்க? எக்ஸ் கொடுத்துருக்காங்க. இப்போ இங்கே எப்படி நம்ம ஒய் கண்டுபிடிச்சோமோ அதே மாதிரி இங்கே என்ன செஞ்சிடணும்? எக்ஸ் கண்டுபிடிச்சிடணும். சரியா? தென் ஃபைண்ட் த ரன்ஸ் ஸ்கோர்டு in the fourth innings. ஏன்னா இது ஃபஸ்ட் இன்னிங்ஸ், செகண்ட் இன்னிங், தேர்ட் இன்னிங்ஸ், இது வந்து ஃபோர்த் இன்னிங்ஸ். ஸோ ஃபோர்த் இன்னிங்ஸோட ஸ்கோர் தான் நம்ம என்ன செய்ய போகிறோம்? கண்டுபிடிக்க போகிறோம். சரியா? கண்டுபிடிச்சிடலாமா? நெக்ஸ்ட் பாருங்கள் 6th ஒன். ஃபைண்ட் த மீன் ஆஃப் த ஃபாலோயிங் டேட்டா. இதோட மீன் என்ன செய்யணும்? கண்டுபிடிக்கணும். இந்த ஃபாலோயிங் டேட்டாவோட மீன் என்ன செய்யணும்? கண்டுபிடிக்கணும். எப்படி கண்டுபிடிக்கிறதுன்னு பாருங்கள். இங்கே பாருங்கள், பாயிண்ட்ஸ் எல்லாமே டெசிமல் நம்பர்ஸாக இருக்குது. சரியா? அதனால் கொஞ்சம் கவனமாக என்ன செய்யணும்? டெசிமல் நம்பருங்கிறதுனால கவனமாக செய்யணும். உங்களுக்கு வந்து கன்ஃபியூஸ் ஆகுது அப்படின்னா என்ன செஞ்சுருங்க? கீழே எழுதி என்ன செஞ்சுருங்க? ஆட் பண்ணிடுங்க. சரியா? கீழே எழுதி ஆட் பண்ணி ஹவு மெனி அப்சர்வேஷன்ஸ்னு ஃபைண்ட் அவுட் பண்ணுங்கள். 1 2 3 4 5 6 7 8 9 10 11 12 13 14. அப்போ கண்டிப்பாக மீன் இஸ் ஈக்குவல் டு என்ன வந்துடும்? 14 வந்துடும். டினாமினேட்டர் 14 தான். 2 4 6 8 10 12 14. நியூமரேட்டர் என்ன வரும் அப்படின்னு பார்த்தோம்னா ஆட் பண்ணணும். 1 + 8 9 12 17 18 25 30 32 36 36 44 47 53 55 60க்கு 0. ரிமைண்டர் 6 + 5 11 15 19 23 28 32 36 41 46 51 55 60 65 70. ஸோ 17.0. இப்போ என்ன வந்துடும்? 5 14s are 17. ஸோ 5. ஃபைண்ட் த மீன் வேல்யூ வந்து என்ன வந்துடும்? 5 அப்படின்னு நமக்கு என்ன செஞ்சிடும்? கிடச்சிரும். ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் பாருங்கள். அரித்மெட்டிக் மீன் ஆஃப் 10 அப்சர்வேஷன்ஸ் வாஸ் ஃபவுண்ட் டு பி 22. 10 அப்சர்வேஷன்ஸோட மீன் வந்து என்னது? 22ன்னு கொடுத்துட்றாங்க. more observations 44 was to be added to the data. What would be the new mean? அதாவது 10 அப்சர்வேஷன்ஸ்க்கு மீன் கண்டுபிடிச்சா 22 கிடைக்குது. அது கூட என்ன பண்ணுறாங்க? இன்னொரு அப்சர்வேஷன் என்ன செய்கிறாங்க? ஆட் பண்ணுறாங்க. அப்போ 22 அப்சர்வேஷனோட டோட்டல் சம் ஆஃப் அப்சர்வேஷன்ஸ் என்ன கிடைக்கும்? 22 × 10. அப்படி தானே? 7th சம் பாருங்கள். மீன் இஸ் ஈக்குவல் டு sum of observations divided by number of observations. அப்படிதானே? ஸோ மீன் வந்து நமக்கு என்ன கொடுத்துட்றாங்க? 22ன்னு கொடுத்துட்றாங்க. ஸோ sum of observations தெரியாது, number of observations என்னது? 10ன்னு கொடுத்துட்றாங்க. அப்போ sum of observations நமக்கு என்ன கிடைக்கும்? sum of observations என்ன கிடைக்கும்? 22 × 10 என்ன கிடைச்சிரும்?
220 கிடச்சிரும். இப்போ நமக்கு என்ன பண்ணுறாங்கன்னா இந்த இதோட ஒரு வேல்யூ என்ன செய்கிறாங்க ஆட் பண்ணுறாங்க. அப்போ நமக்கு மீன் என்ன வரணும் அப்படின்னு கேட்காங்க. இப்போ மீன் வந்து சம் ஆஃப் அப்சர்வேஷன்ஸ் டிவைடட் பை நம்பர் ஆஃப் அப்சர்வேஷன்ஸ். அடுத்தானே இப்போ சம் ஆஃப் அப்சர்வேஷன்ஸ் நமக்கு என்ன கிடச்சிருக்கு 10 அப்சர்வேஷன்ஸுக்கு 220 கிடச்சிருக்கு. ப்ளஸ் இது கூட என்ன பண்ணுறாங்க 40 ஆட் பண்ணுறாங்க. அப்போ நமக்கு நம்பர் ஆஃப் அப்சர்வேஷன்ஸ் என்ன ஆகும் ஆல்ரெடி 10 அப்சர்வேஷன்ஸ் இருக்குது அதோடு என்ன செய்கிறாங்க 40ங்கிற ஒரு அப்சர்வேஷனை ஆட் பண்ணுறாங்க. அப்போ 11 கிடச்சிரும். சரியா இப்போ ஆட் பண்ணால் என்ன கிடைக்கும் 0 6 260 டிவைடட் பை 11 அப்படி தானே. அப்போ 260 டிவைடட் பை 11 என்ன வரும் சாரி 44 என்ன செய்கிறாங்க ஒரு வேல்யூ என்ன செய்கிறாங்க ஆட் பண்ணுறாங்க. இங்கே பாருங்கள் 1 more observations 44 was to be added to the data. What would be the new mean? சரி அப்போ 44 ஆட் பண்ணுறாங்க. 44 ஆட் பண்ணும்போது என்ன வந்துடும் 4 இங்கே 4 இங்கே என்ன வந்துடும் 220. அப்போ ப்ளஸ் 44 என்ன வந்துடும் 264. இப்போ 11 டிவைட் பண்ணோம்னா 2 11s are 22 ரிமைண்டர் என்ன வந்துடும் 4 44. அப்போ 4 11s are 44. அப்போ நியூ மீன் வந்து நமக்கு என்ன கிடச்சிரும் 24 அப்படிங்கிறத நம்ம என்ன செஞ்சிடலாம் எழுதிடலாம். சரியா இப்போ நெக்ஸ்ட்டு ஒன் வேர்டு தான். ஸோ டேஸ் இஸ் ஏ ரெப்ரசன்டேட்டிவ் வேல்யூ ஆஃப் த என்டையர் டேட்டா. ஸோ மீன் த மீன் ஆஃப் ஃபஸ்ட்டு 15 ஈவன் நம்பர். ஃபஸ்ட்டு 15 ஈவன் நம்பர் அப்படின்னு சொல்லும்போது 2 4 6 8 10 இப்படியே என்ன ஆகும் என்ன வந்துடும் 15ங்கும் போது 10 வரைக்கும் 5 வருது 20 வரைக்கும் 10 வரும் 30 வரைக்கும் என்னது 15 வந்துடும். சரியா 30 வரைக்கும் எழுதி ஆட் பண்ணி 15ஆல் டிவைட் பண்ணி என்ன செய்யணும் கண்டுபிடிக்கணும். அதே மாதிரி 2 நம்பர்ஸ் ஆவரேஜ் ஆஃப் 2 நம்பர்ஸோட ஆவரேஜ் 20ன்னு கொடுத்துருக்காங்க. ஒரு நம்பர் வந்து 24 ஒரு நம்பர் 24னா இன்னொரு நம்பர் நமக்கு தெரியாது. ஆவரேஜ் வந்து என்ன கொடுத்துட்டாங்க 20ன்னு கொடுத்துட்டாங்க. அப்போ 24 + x = என்ன கிடச்சிரும் 20 × 2 14 கிடச்சிரும். x = 40 - 24 அப்போ என்ன கிடச்சிரும் 16ன்னு கிடச்சிரும். சரியா நெக்ஸ்ட்டு பாருங்கள் த மீன் ஆஃப் த டேட்டா 3 வேல்யூஸ் கொடுத்துருக்காங்க. அதோட மீன் வந்து 18 கொடுத்துட்டாங்க. எக்ஸோட வேல்யூ கண்டுபிடிக்கணும். அப்போ 12 + x + 28 டிவைடட் பை 3 = என்ன கொடுத்துட்டாங்க 18 கொடுத்துட்டாங்க. ஸோ மல்டிப்ளை பண்ணுங்கள் இதே ஆட் பண்ணுங்கள். ஆட் பண்ணிங்கன்னா என்ன வரும் 20 30 40. ஸோ 40 + x = 3 18s are 54. ஸோ x = 54 - 40 = 14 என்ன செஞ்சிடும் கிடச்சிரும். சரியா ஆன்சர் இஸ் 14. ஸோ இந்த மாதிரி தான் என்ன செய்யணும் ஒரு எக்ஸசைஸ் என்ன செஞ்சாச்சு முடிச்சாச்சு. நெக்ஸ்ட் வந்து என்னது மோடு. இது வந்து நம்ம என்ன செய்வோம் நெக்ஸ்ட்டு கிளாஸில் நம்ம பார்ப்போம். இந்த 5th சாப்டர் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ஸ். சரியா அதனால தான் நம்ம என்ன செய்கிறோம் ஸ்லோவாக என்ன செஞ்சிட்ருக்கோம் பார்த்துட்ருக்கோம். ஸோ நெக்ஸ்ட் கிளாஸில் நம்ம மோடு பார்க்கலாம். ஓகேவா மோடு வந்து பார்ப்போம். தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ்.